ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னான ட்ரையாங்கிள், ஸ்கொயரு, ரவுண்டு, ஒரு ராமம் சேப்பையை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாய்வாக போட்டு மாங்காய் சேப்புக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த 4 ஆசை வச்சு நம்ம எப்படி ஸ்லீவ் டிசைன் பண்ணுறோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே ப்ரீ ட்ராயிங் வந்து பேக் நெக் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் டிசைன் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் நாளாக வெட்டிங் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால, அர்ஜென்ட் ஒர்க் இருந்ததுனால நான் உங்களுக்கு கிளாஸ் வீடியோ நான் போடல ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் உங்களுக்கு கிளாஸ் வீடியோ வந்து ரெகுலராக வந்துடும். நம்ம 30 டேஸ் கிளாஸ் முடிஞ்ச உடனே கிளாஸோட அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம போகலாம். இன்னும் உங்களுக்கு கிளாஸ் வீடியோ வந்து ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டிங் ஒர்க் அர்ஜென்ட்டாக இருந்ததுனால தான் உங்களுக்கு நான் கிளாஸ் வீடியோ போடலை. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் உங்களுக்கு கிளாஸ் வீடியோ வந்துடும். இப்போ வந்து நம்ம இந்த ப்ரீ ட்ராயிங் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். இதுக்கு நான் வந்து ஸ்லீவ் டிசைன் வந்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸ்லீவ் ஷேப்புக்கே நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நான் அந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னான ட்ரையாங்கிள், ஸ்கொயரு, ரவுண்டு, ஒரு ராமத்தையே நான் கொஞ்சம் சாய்வாக மாங்காய் சேப்புக்கு எடுத்துருக்கேன் சொன்னேன் இல்லையா. இந்த 4 வச்சு நம்ம எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். ஈஸியாக சிம்பிளாக ஒன் டேயில் ஸ்லீவ் ஒர்க் எப்படி முடிக்கிறதுங்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் டிசைன் சூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒன் டேயில் நீங்கள் ஸ்லீவை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். வாங்க இந்த ஷேப்பெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்தலாங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்லீவோட சென்ட்ரு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ளவுஸில் போடும்போது இன்ச் டேப்பில் அளந்து நீங்கள் போட்டுக்கணும். இப்போ நான் சும்மா ரஃப்பாக தான் நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த இடத்துக்கும் நான் ஸ்லீவ் வந்து சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வழக்கம் போல் இந்த லைன் வந்து நம்ம 3 லைன் ஜரி போட்டுருவோம் இல்லையா, ஜரி போட்டுருவோம். சுகர் பீட்ஸு, ஃபர் பீட்ஸு, சுகர் பீட்ஸு, நீங்கள் என்ன டிசைன் வைக்கணுமோ, செயின் ஸ்டோனு எது தேவையோ நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வரும்போது இந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சென்டருக்கு கொஞ்சம் நகர்த்தி நான் வைக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளுக்கு நீங்கள் அவுட்லைன் ஜரி கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வைக்கும்போது இப்படி வைக்கிறேன். வைக்கும்போது நம்மளுக்கு கையில் நல்லா கெட்டி ஒர்க் கிடைக்கும். ட்ரையாங்கிளே நான் மாற்றி மாற்றி வைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸை வந்து நம்ம ஈஸியாக சிம்பிளாக நம்ம முடிக்கலாம். பிகினர்ஸ் வந்து நீங்கள் மலப்பில்லாமல் நீங்கள் வந்து முடிக்கலாம். இதே இதை நீங்கள் பேக் நெக்குக்கும் கொண்டு போகலாம். இப்போ ட்ரையாங்கிள் வந்து மே பக்கம் வந்து வரைஞ்சிருந்தேன்னா, இப்போ இதோட எட்ஜை வந்து நான் கீ பக்கம் வச்சு வரைகிறேன். இந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக வரைஞ்சாலும் நமக்கு ஸ்லீவ் நல்லா கெட்டியாக கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் போடுறாங்க நிறையா. சில கஸ்டமர் வந்து நம்மகிட்ட விரும்பி கேட்பாங்க, எனக்கு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் போடுங்க அப்படி சொல்லி. அப்படி விரும்பி கேட்குறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி போடலாம். நம்ம வழக்கம் போல் பூக்கொடி போடுறதுக்கு இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஸ்லீவில் வந்து கீழே கைப்பக்கம் வந்து நம்ம ஃபுல்லாக வரைஞ்சிருக்கோம். இதுவே நம்மளுக்கு கெட்டியாக இருக்குது. நம்ம புட்டாக்கும் இதே ட்ரையாங்கிளே நம்ம போடலாம். இல்லை நீங்கள் வேறு விதமான புட்டா நீங்கள் போடணுன்னாலும் நீங்கள் போடலாம். நம்ம விருப்பம்தான். புட்டாவும் இது மாதிரி மாற்றி மாற்றி கூட நம்ம போடலாம். புட்டா வந்து நம்ம எப்போயுமே ஊடு புள்ளி மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு புட்டா வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு லெட்டுட்டையோ பென்சில்ட்டையோ நீங்கள் வரையும்போது மார்க் வந்து கரெக்டாக விழுகும். எட்ஜு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும்.
இந்த மாதிரி பேட்டர்ன் போடும்போது நம்மளுக்கு எட்ஜு தான் ரொம்ப முக்கியம். எட்ஜு நீங்கள் கரெக்டாக திருப்பிட்டீங்க அப்படின்னா டிசைன் நல்லா வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த கையை வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு புட்டா வந்து ட்ரையாங்கிள் வேணும் அப்படின்னா நீங்கள் புட்டா ட்ரையாங்கிளில் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம எப்பயும் போல் வழக்கமாக நம்ம என்ன புட்டா வைக்கிறோமோ ஒரு பரும்பாசி இல்லை கோதுமை பாசி இந்த மாதிரி வச்சு நம்ம புட்டாஸ் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ரவுண்டு வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்லீவ் அதே சைடேவும் நான் ஆப்போசிட் சைடு ஒரு ஸ்லீவ் நான் வரைஞ்சிருக்கேன். இதில் எப்படி நம்ம ரவுண்டை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் அவுட்லைன் வந்து நீங்கள் ஜரி கொடுத்துக்கலாம். பீட்ஸ் நீங்கள் என்ன பீட்ஸ் வரனாலும் சரி, செயின் ஸ்டோன்னாலும் சரி, 4mm பீட்ஸ்னாலும் சரி, நம்ம வழக்கம் போல் நம்ம இந்த கெட்டி லைனுக்கு நம்ம என்ன வேணுமோ நீங்கள் காட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரவுண்டு வைக்கிறோம். இப்போ வந்து அதே மாதிரி தான் நான் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரவுண்டை வந்து நான் சென்டராக வரைகிறேன். ரவுண்டு வரைகிறதுக்கு நான் ₹1 காயின் தான் நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு எந்த சேஃப் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்ச் டேப் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டுக்கும் இடைவெளி கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சும்மா ரஃபாக கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இன்ச் டேப் வச்சு 2 இன்ச்சு அப்படின்னா 2 இன்ச்சு கணக்கில் நீங்கள் ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்க ஸ்லீவுக்கு 5 ரவுண்டு வருது. சென்டராக ஒன்றும், அந்த சைடு 2, இந்த சைடு 2 வருது. இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம ஒரு சுகர் பீட்ஸு 4mm பீட்ஸு சுகர் பீட்ஸு நம்ம கொடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிற ரவுண்டு வந்து நம்ம ப்ளைனாகவே விட்டுறலாம். அப்போ தான் நம்மளுக்கு ரவுண்டு ஷேப் கரெக்டாக இருக்கும். இப்போ அதை வந்து நான் பூ மாதிரி ஆக்கிட்டு, இந்த ரவுண்டை வந்து பூ மாதிரி ஆக்கிட்டு வெளில வந்து இந்த மாதிரி லீஃப் தர்றேன். லீஃபுக்கும் நீங்கள் ஒரு ஆஸ் வெட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா லீஃப் வரைகிறதுக்கு உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் 2 லீஃப் வரைஞ்சிருக்கேன். மீதிக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி லைன் ஏற்றிடலாம். ஒரு ஸ்கேல் அளவு கனெக்ட் பண்ணி நீங்கள் ஏற்றலாம். இல்லை இந்த ரவுண்டோட லீஃபை கனெக்ட் பண்ணி சென்டரில் ஒன்றும் அதுக்கு இடையில ஒரு லைனும் இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி ஏற்றிக்கலாம். நீங்கள் ஸ்கேல் வச்சு கரெக்டாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சும்மா ரஃப்பாக போட்டு காட்டுறேன். இது ஒரு டிசைனை நம்ம சூஸ் பண்ணோம்னா பிகினர்ஸ் வந்து நீங்கள் சீக்கிரம் முடிச்சிடுவீங்க. இந்த மாதிரி டிசைனும் நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ஃபுல்லாகிடுச்சு. நம்மளுக்கு இந்த லைனுக்கு நம்ம எதுவும் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த லைன்லேயே ஒரு லீஃப் கொடுக்கலாம். சப்போஸ் ஒரு பரும்பாசி சின்ன பாசி கூட 4mm பீட்ஸ் கூட நம்ம அந்த இடத்துல இந்த மாதிரி வீவியாக கொடுத்துட்டு வரலாம். இப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு இன்னும் நல்லா கை வந்து கிராண்ட் ஆகும். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம ஸ்லீவை வந்து அந்த மாதிரி மாற்றிக்கிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பாசி வச்சு ஒரு டியூப் பீட்ஸ் லாங் டியூப் பீட்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து நல்லா கிராண்ட் லுக்கோட கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லீவு இதே வந்து நீங்கள் பேக் நெக்குக்கு இந்த ரவுண்டு மட்டுமே நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஸ்லீவ் வந்து நான் சும்மா ரஃபாக வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லீவில் வந்து இந்த திலகம் மாதிரி உள்ளதை நான் கொஞ்சம் ஷார்ப்பாக எட்ஜை வந்து கொஞ்சம் கோணலாக கொண்டு போயிருக்கேன் மாங்காய் ஷேப்புக்கு. இதை எப்படி நம்ம வரைகிறோன்னு பற்றி பார்ப்போம். இப்போ ஸ்லீவோட சென்ட்ரு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சென்ட்ருக்கு இந்த பக்கம் வந்து இப்படி நல்லா நான் கிராஸாக வச்சு வரைகிறேன். நான் கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டியிருக்கேன். உங்களுக்கு சைஸ் சிறுசாக வேணுனாலும் நீங்கள் சிறுசாக வெட்டலாம். இது வந்து கையில் வந்து ஒரு 2 இன்ச்சு கணத்துக்கு நம்ம வேணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நான் வெட்டியிருக்கேன். இது நீங்கள் பென்சிலோ பென்னோ வச்சு நீங்கள் வரையும்போது சரியாக வரும். நான் வந்து டீ சீட்டை வரைகிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியல ஷேப்பு.
நீங்கள் லெட்டு பென்சில்கிட்ட வரையும்போது ஷேப் கரெக்டாக கிடைக்கும். நம்ம டிசிகிட்ட வரைஞ்சது ஷேப் கரெக்டாக விழுகலை. ஸோ நான் லெட்டுகிட்ட வரைகிறேன். பென்கிட்ட வரைகிறது உங்களுக்கு தெரில அப்படின்னா நான் டிசியில் மேலேயே நான் வரைஞ்சி காட்டுறேன். இன்னும் இந்த மாதிரி எட்ஜெலாம் எடுக்கும்போது லெட்டு பென்சில் தான் சரியாக வரும் நம்மளுக்கு. இப்போ நெக்ஸ்ட் இந்த பக்கம் வரையும்போது இப்படி நல்லா படுக்க வசமாக வரைகிறேன். நம்ம எப்பயுமே இந்த மாதிரி வரையும்போது ஸ்லீவோட பாதி ஒரு ஷேப்பும் அதுக்கு அடுத்த ஷேப் இந்த பக்கம் திரும்பின மாதிரியும் நம்ம வரைஞ்சால் தான் ஸ்லீவ் வந்து நல்லாயிருக்கும். ஒரே ஷேப்புக்கு வரைஞ்சோம்னா ஸ்லீவ் நல்லா இருக்காது. அதனால் நான் மாற்றி வரைகிறேன். ஷேப் வந்து மாற்றி கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாங்காய் ஷேப் வந்து நான் மாற்றி மாற்றி வரைஞ்சிருக்கேன். பென்கிட்ட வரைஞ்சது உங்களுக்கு தெரியல, அதனால் நான் மேலேயே டிசிகிட்ட வரைஞ்சி காட்டுறேன். நம்ம இந்த மாதிரி ஸ்லீவ் எடுத்தாலும் நம்மளுக்கு டக்குன்னு கை வந்து நிறைஞ்சு காட்டிடும். இதுக்கு வந்து புட்டா வந்து நம்ம அந்த திலகம் ஸ்டோன் குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, அந்த திலகம் ஸ்டோனை ஒட்டி கூட நம்ம புட்டா வைக்கலாம். கை வந்து நமக்கு நல்லா கிராண்ட் ஆயிரும். புட்டா எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஊடு புள்ளி மாதிரி வைக்கணும்னு. அது மாதிரி ஊடு புள்ளி மாதிரி நான் குளத்தில் ஊடு புள்ளி வைக்கிற மாதிரி நான் புட்டாஸ் வச்சுருக்கேன். திலகம் ஸ்டோன் தான் வச்சுருக்கேன். இது நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு திலகம் ஸ்டோன் நல்லா பெருசு கொடுத்துட்டு சுகர் பீட்ஸு 4mm பீட்ஸு சுகர் பீட்ஸ் கொடுத்தாலே இந்த இடம் உங்களுக்கு நிறைஞ்சிரும். இல்லை அப்படின்னா நீங்கள் சில்க் த்ரெட்டில் ஃபில் பண்ணாலும் நீங்கள் சில்க் த்ரெட்டை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து நிறைஞ்சு காட்டிடும் சீக்கிரம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப் வெட்டணும் இல்லையா, இந்த ஸ்கொயர் ஷேப் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஸ்லீவோட சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் வந்து நான் வரைகிறேன். நல்லா ஆசை வந்து நல்லா அழுத்தி பிடிச்சி வரைங்க, அப்போனா தான் நகராமல் இருக்கும். இந்த அளவுக்கு நான் ஏன் கேப் விட்ருக்கேன்னா, இந்த அளவுக்கு நம்ம கெட்டி வேலை ஒர்க் பார்ப்போம் இல்லையா, அதனால் இந்த அளவுக்கு கேப் விட்ருக்கேன். நீங்கள் இதுக்கு ஸ்கொயர் ஷேப் மிரர் ஒட்டினாலும் ஒட்டலாம். இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு கிளிப் ஸ்டோன் இருக்குது, கிளிப் ஸ்டோன்னாலும் நடுவில் ஒட்டலாம். இல்லை எனக்கு ஸ்கொயர் ஷேப்பே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உள்ளே வந்து ஒரு சுகர் பீட்ஸு ஜரி சில்க் த்ரெட்டு கொடுத்து உள்ள ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம அப்படியே பிளாங்காக விட்டுறலாம். நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த வீடியோவில் வந்து எப்படி ஈஸியாக ஸ்லீவ் வந்து சிம்பிளாக நம்ம போடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். ட்ரேசிங் சீட்டு கார்பன் பேப்பர் எதுவுமே நம்ம தேட தேவை இருக்காது. இப்போ பென்ட்டை வரைகிறது உங்களுக்கு தெரியாது, நான் டிசியில் வரைஞ்சி காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்கொயர் வந்து நான் வரிசையாக வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த 2 ஸ்கொயருக்கு இடையில நம்ம இந்த மாதிரி வீவியாக அப்படி பாசி கொடுக்கலாம். இதே மாதிரி இந்த பக்கமும் நம்மளுக்கு கேப் இருக்குது அப்படின்னா இந்த பக்கமும் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம புட்டாக்கு ஸ்கொயர் ஷேப்பாகவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வி மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா பீட்ஸு,
இதையும் நம்ம கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம லைன் போடணுனாலும் நம்ம லைன் போடலாம். இப்போ லைன் போடுறோம் அப்படின்னா இதுலேயே ஒரு சின்ன ஸ்கொயர் வந்து நீங்கள் வெட்டிக்கிறணும். இது இந்த மாதிரி லைன்லேயும் நம்ம கொண்டு போகலாம். இதுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஆஸ் வெட்டிக்கோங்க. நான் சும்மா ரஃப்பாக தான் வரைஞ்சி காட்டுறேன். நீங்கள் ஆஸ் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இந்த ஸ்கொயருமே நம்ம கரெக்டாக வரைஞ்சிருந்தோம் அப்படின்னோம்னா இந்த லைனும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கணக்கு வரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு டக்குன்னு வந்து ஸ்லீவ் வந்து நிறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்களும் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க இந்த 4 பேட்டர்னுமே ஈஸியான பேட்டர்ன் தான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும். ஈஸியாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். 1 டேயில் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி டிசைன் தான் நம்ம சூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வீடியோ ஃபுல் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.